இதை பாருங்க, இதை பாருங்க, இதை பார்த்துருக்கீங்களா? இது ஒரு கொட்டை, பாதாம் கொட்டை. பாதாம் கொட்டை இல்லை, பாதாம் கொட்டை இல்லை, பாதாம் கொட்டை. பாதாம் மரத்துலேருந்து கீழே விழுந்து கிடக்கிற இந்த கொட்டை. இதை தான் நம்ம ஒரு காலத்தில் வந்து பாதாம் பருப்பு, இதில் இருந்தால் பாதாம் பருப்பு வருதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது இல்லை, இப்போ தான் நமக்கு தெரியுது. இது வேறு, பாதாம் பருப்புங்கிறது வேறு, பாதாம் பருப்பு அப்படிங்கிறது வேறு அப்படின்னு. நான் இன்றைக்கி வந்து பீச்சுக்கு போனேன். நான் தொடர்ந்து பீச்சுக்கு போகும்போதெல்லாம் காலையும் மாலையும் இந்த பாதாம் கொட்டை, பாதாம் பழம், இதை வந்து அங்கே பழுத்து கீழே விழுந்து கிடக்கும். அதை பொறிக்கிட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், இதில் மேலே இருக்குல்ல இந்த தோல் இருக்குல்ல, இந்த தோல் வந்து அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது ஒரு பழம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பழம்னா அந்த கொட்டையை வெளித்தள்ளுறதுக்காக மேலே உள்ள தோலெல்லாம் தன்னை அழிச்சிக்குது அப்படின்னு அர்த்தம். அது எப்படி அழிச்சிக்குதுன்னா, அந்த மேல் உள்ள தோல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்க்கரை உருவாக்கும். சர்க்கரை உருவாக்கணும்னா பழுத்த பழம் மாதிரி ஆகும். அப்போ கிளி, குயில், மற்ற பறவைகள், மரங்குத்தி குருவி இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் இந்த இந்த மேலே உள்ள தோலை, அந்த பழத்தை கொத்தி தின்னுட்டு அந்த கொட்டையை வந்து வெளியேற்றும். அந்த கீழே உள்ள கொட்டை வந்து பல்வேறு இடங்களுக்கு போய் அது ஒரு செடியாக, ஒரு மரமாக அது வந்து உருவாகும். அப்படி உருவான மரம் பாதாம் மரம் அப்படின்னு ஆகும். அது மாதிரி அந்த குருவிகள் லைட்டாக கொத்தி போட்டதை அந்த நான் என்ன பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து நான் இதை சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்களேன், அருமையாக இருக்கும். இது எங்கேயுமே கிடைக்காது, காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இதனுடைய சுவை இருக்குல்ல, இங்கே மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ், இதில் மட்டும்தான் இருக்கும். இந்த தோலை திங்கலாமான்னா நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்தது, நல்ல ஸ்டெமினா கொடுக்கும், நல்ல சுவையாக இருக்கும். ரெண்டாவது, வேறு எங்கேயுமே கிடைக்காத சுவை, இது அபூர்வமானது. இது உள்ள பருப்பு இருக்குல்ல, அந்த பாதாம் பருப்பு இருக்குல்ல, அந்த பாதாம் பருப்பை விட இன்னும் சுவையானது இந்த வந்து அதனுடைய தோல். அது நல்லா சுவையாக இருக்கும், தோற்பு சுவையோடு இருக்கும். அது இந்த சர்க்கரை நோயாளிகள் இருக்குல்ல, என்ன மாதிரி சர்க்கரை நோயாளிகள், அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயனளிக்கக்கூடியது. அதனால தான் நான் காலையும் மாலையும் இப்போ தான் போகிறது நின்றாலாம், காலையும் மாலையும் போயிட்டு வரும்போதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி நண்பர்களே, நீங்களும் இதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு அந்த அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.